என் குக்கீகள் நான் முடித்து விட்டேன். அஸ்தோல்க சத்தம் பண்றது யாரு? ஆ, நீ தயாரா? நிச்சயம் அனைவருக்கும் உணவளிப்பேன். உன்னிடம் ஓடி வருகிறேன் அன்பு. எனக்கு பின்னுள்ள நடனத்தை மீண்டும் செய். யாரு ஆனது? வென்ஸ்டே. கேட் என்ன ஆயிற்று என்பதை உடனடியாக அறியப் போகிறேன். என்ன அக்கா எமெட் கேட், நீங்கள் சிரிக்க கூடாது. நான் உங்களுக்கு உதவுவேன். வா, நீ இங்கே இருக்கிறாய். எனக்கு சாப்பிட வேண்டும். நாம் ஒரு சமையல் சவாலை தொடங்குவோம். நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாதியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. திக்ஸாம்சிபாண்டு, எங்களிடம் இரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு. பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம். ஓ, இரத்தத்தில் மூளை. எவ்வளவு பயங்கரம். ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க. மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. ஏய், நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு இதை விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு.
இப்போது நமது துடுப்பை அடுப்பில் வைக்கும், அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை இது உருவாக்குவேன். அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா ஏடாள்? நிறுத்துங்கள், எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேயே விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம் உண்டு. அதை நான் செவனேன். விஷயம் எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நிச்சயப்பா, நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ணலாம். நண்பர்களே, விழிங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நன்றி. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, இறங்கிக் சரி, கொள்ளுங்கள். அதை சமைத்து விடு. முயல வேண்டும். இதை தமிழுக்கு என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன்.
அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம். இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரிணி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல் என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகெட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகெட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? நீங்க பிரியாவிடை. அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல, மன்னிக்கவும். வென்ஸ்டே, இப்ப இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். ஸ்டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. என்று இங்கு உள்ளது அவன் கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது இங்கே? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி.